எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜேந்திரன். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் மாநில தலைவர் திரு மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு பின்னால் நடந்த எல்லா விஷயமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் யார் அந்த குற்றங்களை செய்தாங்களோ அந்த குற்றவாளிகளை அவர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு அதற்கான விசாரணையை பண்ணிட்டு வராங்க. கூடிய விரைவில் முழு விவரமும் வெளியில் வரப்போகுது. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், தலித் தலைவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். இதை பயன்படுத்தி தலித் சமூகத்திற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆதரவாக இல்லை, அவர் அதற்கு எதிராக செயல்படுவார் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கும் முயற்சிகள் பண்ணிட்டே இருந்தாங்க, பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அதுக்கு மிக மிக முக்கிய காரணம், நான் நிஜமாவே சொல்கிறேன், ரஞ்சித் போன்ற டைரக்டர்கள் இல்லை ரஞ்சித்துக்கே நான் நேரடியாக சொல்கிறேன், அவர் ஏன் சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாரு? ஏன் அவருக்கு மட்டும் தான் கோபம் இருக்குமா? தலித் சமூகம் பாடுபட்டிருக்கு, தலித் மக்கள் எப்படி சொல்கிறாங்க, அவங்க நல்ல பாதுகாப்பு இல்லை, அவங்க பழிவாங்கப்படுறாங்கன்னு. எங்களுக்கும் அந்த கோபம் தாவம் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை யார் மீது வெளிப்படுத்த வேண்டும், எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் சொன்னீங்க எங்களுடைய குரல்னான்ட்டு. அது உண்மைதான். நமது குரல் என்பது தலைவர் திருமா அவர்கள் தான். இந்தியாவிலே தலித் மக்களுக்கான மிகப்பெரிய போராட்டத்தையும் மிகப்பெரிய எழுச்சி அரசியலையும் அண்ணன் திருமா அவர்களை தவிர வேறு யாராலும் செய்யவே முடியாது என்பது உங்களுக்கு மறுக்க முடியாத, மறக்க முடியாத ஒரு உண்மை. அவர்தான் களத்தில் நின்று மிக தீவிரமாக தலித் மற்றும் தலித் அல்லாத மக்கள், ஒடுக்கப்பட்ட, அதிகாரம் இழந்த மக்கள், உரிமைகளை இழந்த மக்கள், அதிகாரமற்ற எல்லா மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து களத்தில் இந்த நிமிடம் வரை களப்பணியாற்றி கொண்டிருப்பார் அண்ணன் திருமாவளவன். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் சுயநலமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேஷன் உருவாக்கி பண்ணி அவர் மேல் களங்கம் ரஞ்சித் அவர்கள் சொல்கிறாரு. உண்மையில் சொல்லப்போனால் ரஞ்சித்லாம் இந்த மேடை பேச்சோட சரி, அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, அவருக்கு அடுத்த படம் டைரக்ஷன் பண்ணோன்னா இதை தூக்கி போட்டுட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார், அடுத்த படம் டைரக்ஷனில் இறங்கிடுவார். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அதிகாரமற்ற மக்கள் அல்லது தன்னுடைய குரலை இழந்த மக்களுக்காக குரலாக இருப்பவர், உயிராக இருப்பவர் அண்ணன் திருமாவளவன். இது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படியாப்பட்ட ஒருத்தர் மேலே நீங்கள் ஒரு அபாண்டமாக பழிய சொல்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, அண்ணன் திருமாவளவன் மீது ஏதாவது ஒரு விஷயம் யாராவது குற்றம் சொல்ல மாட்டாங்களா? அதை பயன்படுத்தி அவருடைய அரசியலை நம்ம அண்ணன் திருமாவளவனுடைய அரசியலை காயப்படுத்தணும், களங்கப்படுத்தணும்னு நினைக்கிற எதிரிகளுக்கு நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு பொய்யான விஷயத்தை எதுக்கு தேவையில்லாமல் அவர் சொல்லி அவர் அரசியல் நெருக்கடியை நீங்கள் பயங்கரமாக கொடுத்தீங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்கள் எப்படி ஆவேசமாக பேசுகிறீங்களோ, மேடையில் போட்டு அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் பயங்கர ஆவேசமாக பேசுகிறீங்க, அந்த மாதிரி ஆவேசமாக பேசுவதற்கு அண்ணன் திருமாவளவர்களுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? 2 செகண்ட் கூட ஆகாது. 2 செகண்ட் அவர் பேசினார்னா, இந்த மாதிரி ஆவேசமாக பேசுகிறார்னா, உண்மையில் சொல்லப்போனால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். ஆனால் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார். ஏனென்றால் அவருடைய அரசியல் என்பது வேறு, அவருடைய அரசியல் பார்வை என்பது வேறு. தனது மக்களை, தன் சார்ந்த சமூகத்தை மையப்படுத்தி அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக ரீதியாக அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று தன் மக்களை அவர் வழிநடத்தி செல்கிறார். அவருடைய அரசியலே இதுதான். அவர் தன்னுடைய மக்களை தன்னை சார்ந்தவர்களை உசுப்பேத்தி விட்டு எற அருவாள் அவனை வெட்டுறா இவனை குத்துறான்னு சொல்ற அரசியல் அவரது கிடையாது. தன் மக்களை அறிவு சார்ந்த சமூகமாக, எப்படி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் இல்லைங்களா? என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கருடைய வார்த்தைகளை, நான் எதை புரட்சி என்பேன் என்றால், என் சமூகம் கத்தியின்றி இரத்தமின்றி பொருளாதாரத்தில் முன்னேறுவதையே நான் உண்மையான புரட்சி என்று நான் அறிவேன், சொல்கிறேன் என்று சொன்னால் அம்பேத்கர். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன் சமூகத்தை, தன் சார்ந்த மக்களை
ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அதிகாரமற்ற, குரல் இழந்த மக்களை ஒன்று திரட்டி அவர்களை மையப்படுத்தி அவர்களை ஒரு அமைப்பாய் உருவாக்கி ஜனநாயக ரீதியாக அரசியல் அதிகாரத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அதற்கான பல்வேறு விஷயங்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். ஆனால் நீங்கள் பேசின விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, இவருக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை ரஞ்சித் அவர்களே, அண்ணன் திருமாவை எதிர்க்கும் அனைவருக்கும் நான் சொல்கிற விஷயம் இதுதான். அவருடைய அரசியல் பார்வையானது தன் மக்களை நல்வழிப்படுத்தி கல்வியின் வாயிலாக, நல்ல பொருளாதாரத்தின் வாயிலாக, ஜனநாயக ரீதியாக அரசியல் அதிகாரத்தை நோக்கி வழிநடத்தி அடுத்த தலைமுறையை ஒரு சீர்கொண்ட பார்வையுடன் அவர் வழிநடத்துகிறார். அவர் ஒன்றும் ஆவேசமாக பேசி மக்களை தன் சார்ந்த மக்களை சமூக குற்றவாளியாகவோ, ஒரு கொலை குற்றவாளியாகவோ, ஒரு எப்படி சொல்கிறது, காவல் நிலையின் கைதியாகவோ அவர் ஒரு நாளும் பண்ணதே கிடையாது. ஸோ அவர் தயவுசெய்து அவருடைய அரசியலை புரிஞ்சுங்க. அவருடைய அரசியலை புரிஞ்சிக்காதவங்க எல்லாம் பேசுகிற பேச்சு தான் இந்த மாதிரி. அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. இந்த சமூகமானது அடுத்த சமூகம் எப்படி இருக்கணும், அடுத்த 10 வருடத்தில், அடுத்த 20 வருடத்தில், அடுத்த 50 வருடத்தில் இந்த சமூகமானது நல்ல உயர்தலை அடைய வேண்டும் என்ற நோக்கில் அண்ணன் திருமாவின் அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் மட்டும் இல்லை ரஞ்சித்து, பல பேர் அவருடைய அரசியலை, அவருடைய மைய அரசியலை, அவருடைய கருத்து புள்ளி அரசியலை இன்னும் புரிந்து கொள்ளாமல் அவரை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்றவர்களாம் அவர்களை புரிந்து கொண்டு ரசித்து கொண்டு அவர் கூடவே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம் சொல்கிற மாதிரி, அவர் ஒரு நாளும் சுயநலமாக சிந்தித்தது இல்லை. இன்றைய தேதியில் அரசியலில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்கறதுக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் காத்துட்டு இருக்காங்க. நரேந்திர மோடியுடைய கண் அசைவு நம்ம மேலே படாதான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நரேந்திர மோடி இவர் நம்மிடம் பேச மாட்டாரா, இவர் நம்மிடம் கை கொடுக்க மாட்டாரா, இவர் நம்முடன் சேர்ந்து விட மாட்டாரா என்று நினைக்கும் ஒரே தலைவர் யார் என்றால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். திருமாவளவனின் வருகைக்காக பிஜேபியானது காத்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னைய தேதியில் இப்போவும் சொல்கிறாங்க, அண்ணன் திருமாவளவன் நான் பிஜேபி பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த நிமிடம் இந்தியாவின் துணை பிரதமர் திருமாவளவன் என்று ஃப்ளாஷ் நியூஸ் ஓடி வரும். எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் நியூஸ் வரும். அடுத்த துணை பிரதமர் திருமாவளவன், அந்த அளவுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒருபோதும் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், என் கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அண்ணன் திருமாவளவன் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.